Okay, today's special fish sauce wings. Fish sauce wings வந்து நம்ம மூணே இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது மூணே பொருட்களை கொண்டு நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சமையல், சட்டுன்னு சமைச்சிடலாம். சரி, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க, தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன் விங்ஸ் ஃப்ளாட்ஸ் எடுத்துங்க, 1 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் சாஸ் எடுத்தீங்க. நம்ம என்ன செய்கிறோம், ஃபிஷ் சாஸ் ஊற்றி மெரினேட் பண்ணோம். சிக்கன் விங்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சிக்கன் விங்ஸோட அந்த ஃப்ளாட்டாக இருக்குல்ல, மிடில் பார்ட்ஸ், நான் அந்த பகுதி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி. நீங்கள் வேறு பகுதி கூட யூஸ் பண்ணிக்கலாம், வேறு சிக்கன் பார்ட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ விங்ஸை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 hour ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருவோம். அப்போ நீங்கள் தேவைப்படுறப்ப டக்குன்னு எடுத்து பொரிக்கிற வேலை தான். ஆஃப்டர் மேரினேட், ஸோ நம்ம இந்த சிக்கன் விங்ஸ் என்ன செய்யணும், ட்ரை பண்ணணும். நம்ம ஃபிஷ் சாஸ் ஊற்றி ஊற வச்சதுனால மேரினேட் பண்ணி இந்த சாஸ் வந்து வெளியாகணும். எப்படின்னாக்கா, ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டிங்க, அதாவது டிஷ்யூ டவல் போட்டுட்டு அது மேலே இந்த சிக்கன் விங்ஸை வந்து மேலே ஒன்றுனா நீங்கள் அடிக்குவீங்க. இப்போ விங்ஸ் மேலே இன்னொரு டிஷ்யூ டவல் போட்டுட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிங்க. நீங்கள் டேப் பண்ணுறப்ப என்ன செய்யும், நம்ம ஏற்கனவே ஃபிஷ் சாஸ் போட்டு ஊற வச்சிருந்தோம்ல, ஸோ அந்த லிக்யூட்லாம் வந்து வெளியாயிரும். ஸோ ஈரப்பசை இல்லாமல் நம்ம ட்ரை அவுட் பண்ணுறோம். ட்ரை அவுட் பண்ண பிற்பாடு அரிசி மாவு 3 to 4 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி ஜல்லாடியில் போட்டு சலிக்கணும். நீங்கள் சலிக்கிறப்ப என்ன தான் அது பவுடர் ஃபார்மில் மேலே அப்படியே போய் ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் வந்து மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி முதலாவது சலிச்சிக்கங்க. ரைஸ் ஃப்ளார் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் கவர் பண்ண பிற்பாடு இப்போ நம்ம அந்த சிக்கன் மிக்ஸை திருப்பி போடலாம். ஓகே, திருப்பி போட்டாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், அதே போல் அரிசி மாவு போட்டு திருப்பி மேலே சலிச்சு விடணும். ஸோ இந்த மாதிரி சலிச்சு விடுங்க. அரிசி மாவு நல்லா கோட் பண்ணிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு வக்கலில் போட்டுக்குவோம். ஸோ அப்படி எங்கே ஒரு இடத்துல படாமல் இருந்தால் கூட லேசாக தட்டிங்க. அந்த மூலையிலலாம் எடுத்து செக் பண்ணிவிட்டு எடுத்து வக்கலில் போட்டுக்கோணுன்னா மீதமுள்ள மாவு வந்து அந்த வக்கிலேருந்து கீழே கொட்டிடும். அப்போ என்ன செய்யும், நம்ம பொரிக்கிறப்ப எண்ணெய் வந்து அதுக்காகாது. ஸோ அரிசி மாவு இது போதுமான மாவு சிக்கன் விங்ஸ்லேயே இருக்கும். ஒயிட் பேப்பர் கொஞ்சம் போட்டுக்குவோம். இது வந்து ஆப்ஷனல். லேசாக சளிச்சுட்டுக்குவோம். ஸோ பேலன்ஸ் மாவு வந்து அதிலே கொட்டிடும் தட்டில். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ரொம்ப அதிகமாக டீப் ஃப்ரை ஊற்றினா நம்ம வந்து ஷெலோ ஃப்ரை, அதாவது கோழி வந்து பாதி நனைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஷெலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். சூடான எண்ணெயில் நம்ம சிக்கன் விங் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து ரொம்ப வேகமாக இல்லாமல் ஒரு லெவலாக வச்சுக்குவோம். இது பொரியணும். நல்லா பொரிஞ்சு கீழே வந்து நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். அது வரைக்கும் காத்திருப்போம். நல்லா பொரியட்டும் கீழே. இந்த ரெசிபி வந்து நம்ம பொரிக்கிறோம்ல நல்லா கிறிஸ்பியாக. ஸோ இது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம்,
இப்போ மீன் பரட்டிட்டு அதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து கோழி ஒரு லெவலுக்கு வந்துருச்சு பாருங்கள். அந்த ஓரத்துலாம் வந்து அந்த கலர் மாற ஆரம்பிக்குது. ஓகே, சிக்கன் விங் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா தெரியுதுங்களா? அந்த ஓரத்தில் நல்லா கிறிஸ்பி நல்லா வந்துருச்சு. அந்த சைட்டு மேலே தான் வெள்ளையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அதனால வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி வச்சுருவோம். ஏன்னா அந்த சைட் வந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா கோல்ட் கலராக இருக்குது. ஸோ திருப்பி போட்டு தான் ஸோ கீழே அந்த சைட்டு வந்து மறுபக்கம் வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து ஃபயர் கூட வச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. ஸோ 2 பக்கமும் அந்த மாதிரி நல்லா கோல்ட் கலராக வந்த பிற்பாடு நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? ஓகே 2 பக்கமும் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து டிஷ்யூ டவரில் போட்டு வச்சுருவோம். தாய் ஃபுட் வந்து ரொம்ப கை கொடுக்குது. இந்த மாதிரி கோழி பொரிக்கிறதுக்கு நம்ம கோழி சுத்தம் பண்ணுறப்பே ஃபிஷ் சாஸ் போட்டுச்சுட்டு தேவைப்படுறப்ப டக்குன்னு சட்டியில் போட்டு பொரிக்க வேண்டியதான். நம்ம எடுத்து வச்சுருக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்லி மேரினேட் ஆகிடும். அட்லீஸ்ட் 1 hour அது. Our fish sauce wings is ready. முனே இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சிக்கன் விங்ஸ் பொரிக்குதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். டேக் கேர். ஸ்டே ஹோம். Bye-bye. Drop it.